தருவான் செல்வ சந்நிதியான் எழுதி வச்சிருக்காங்க. இப்படித்தான் எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் சிறு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று போட்ட காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நாங்கள் மானிப்பாலேருந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மூக்கத்தின் தெரிஞ்சு சொல்லிக்கிட்டு. ஸோ நேற்று வந்து திருவிழா எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அதாவது தேர் வரைக்குமே கோயில் மட்டும்தான், கோயிலோடு தான் போக போகுது. இப்போ நாங்கள் போக போகிறது வந்து சந்நிதி கோயிலுக்கு, சந்நிதி முருகனை பார்ப்போம்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். டைம் வந்து 10:19. என்னன்னு சொல்கிறது, குளிச்சுட்டு வந்த உடனே மறுபடியும் குளித்த மாதிரி இருக்குது. அப்படி ஒரு வெதர். மழைன்னு போட்டிருந்தாலும், எங்களோட ஆப்ஸில் வந்து மழைன்னு போட்டு இருந்தாலும் அந்த மழை வார மாதிரி தெரியல, மழையை காட்டுற மாதிரி தெரியல. அண்ட் இன்னொரு 2 நாளில் வந்து எங்களோட நேற்று போட்ட கோயில் காட்டினது தானே, அந்த கோயிலோட தேர் வருது. ஸோ அதையும் கண்டிப்பாக காமிப்பேன் உங்களுக்கு. அதாவது பெரியவிழான் வடசேரி பிள்ளையாரோட தேரை அதை காமிப்பேன். இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் மானிப்பால் தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு மாயா இருக்குது, அடிக்கடி ஓன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இங்கே அது நார்மல். ஸோ எங்கள் சர்ச் இருக்கு, ஆண்டோனியோ சர்ச். மானிப்பை சௌந்தமதி வைத்தியசாலை. கிருபா லேர்னர்ஸ். ஃபைவ் மார்ட் திறந்துதா? இவ சுண்ணாதுக்கு வந்துட்டோமா? ஆயா ஓ இப்போ நாங்கள் சுண்ணாத்தில் நிற்கிறோம். சுண்ணாத்தில் ஃபைன் மார்ட்டில் தான் போன முறை வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம். இப்போ புதுசாக திறந்துருக்காங்க. இதுதான் ஃபைன் மார்ட் புடவை கடை. இங்கே சிக்னலில் பாருங்கள் செகண்ட்ஸ் விழுது, எவ்வளோ செகண்டுக்கு ரெட்டாக இருக்கும்னு. மாவட்டபுரம் கந்தசாமி கோயில். இது சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இப்போவும் அது ஒர்க்ல இல்லை. பால் அடைஞ்சு போயிருக்கு என்ன. ஆனா எல்லா இடத்தையும் அந்த மக்னோலியா மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப வந்திருக்கீங்க சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அந்த பச்சை பசேண்டு. அது சரி, அங்க இருக்கிறவங்களுக்கு இது அழகா இருக்கும், இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க அழகா இருக்கும். ஒண்ணும் செய்யலாது. இங்க என்ன கூட இயற்கை, அதுதான் உண்டு, இயற்கையா இருக்கு. இது கேகேஎஸ் பீச், காங்கேசத்துறை பீச். அழகா செய்து வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. என்னன்னு சொல்றது, வாவ். பெப்பிள் பீச், பெப்பிள் பீச்சா, பெப்பிள் பீச். சர்ச். கோழி விற்பனைக்கு உண்டா 150.
ஒரு கோழி 150 ரூபாயா? சின்ன கொஞ்சம். ஓகே ஓகே. குக் பண்றதுக்கு இல்ல வளர்க்கறதுக்கு. இது பள்ளிக்கூடம். ஆனா இங்கால மயானத்தை எல்லாம் நீட்டா தான் வச்சிருக்காங்க. மயானம் எல்லாம் நீட்டா தானே வச்சிருக்காங்க. அதான் ஒரு வீடு கட்டப்படுது. பெரிய வீடாக தான் வரப்போகுது. ஆனா இப்ப இந்த புயல் வந்ததுக்கு அப்புறம் வந்து கூடுதலா மரத்துல எதுவும் காய்க்கிறது குறைவா வந்துச்சு. ஏன்னா அந்த புயலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய அழிச்சிருச்சு. அது வீட்டு மரத்துல பார்த்தாலே தெரியுது. பூக்கள் சரி, மாம்பழம் சரி, எல்லாமே எல்லாமே இளநீர் சாலது. இந்த புயல் வந்து நிறைய அழிச்சிருச்சு. அதான் எல்லாமே தட்டுப்பாடா வந்துருச்சு. அதான் ஒன்று. இங்க எப்படி கொண்டு போறாரு இதே ஸ்விஸ்ன்னா லைசன்ஸை வாங்கி போட்டு 10 வருஷத்துக்கு நீ ஓடாதுன்னு சொல்லியிருப்பேன். அவர் கொண்டு போனவர்ல பைக்ல அப்படி சாமாங்கல்ல. அது நடந்து போறதுக்கு சன்னதி கோயில்லையே அது. எனக்கு வித்தியாசமா கிடந்த மாதிரி கிடக்கு இப்போ. அட கடல் பக்கம். ஓகே ஓகே ஓகே. நாங்கள் இப்போ செல்வ சந்நிதிக்கு வந்திருக்கோம். எல்லாம் புதுசாக செய்திருக்காங்க. எனக்கு பார்த்து நான் 2012 கடைசியாக வந்தேன். 2012 தான் கடைசியாக வந்தேன். இப்போ இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஷெடோ இடத்துக்கு போகணும். ஏன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது. இங்கே பாருங்கள், பெயிண்டெல்லாம் அடித்து நான் 2012 வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. என் நீதியும் தருவான் செல்வ சந்நிதியான் எழுதி வச்சுருக்காங்க. இப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படி வந்து போகிறது தான். இப்போ உள்ளே போவோம். உள்ள வீடியோ எல்லாம் இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. சந்நிதியும் கும்பிட்டாச்சு. சந்நிதி வெளியே இருந்து காமிக்கிற, உள்ளேருந்து காமிக்க முடியல. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கும். நம்மளும் பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களிடம் விட புரிகிறேன். உங்கள் திரு. பாய்.